கேபி சார் ஒரு புரட்சி பண்ணாங்க. அதாவது வந்து புதுமுகங்களை அறிமுகப்படுத்தி தங்கிட்ட ஒர்க் பண்ணவங்க கிடையாது. ஆனா வந்து இன்ஸ்டியூட்ல இருந்து இப்போ ரஜினி சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், ஏகப்பட்ட பேர், விவேக் சார், பிரகாஷ் சார் அடுக்கிக்கிட்டே போலாம் கதாநாயகிகள் அந்த மாதிரி. அதெல்லாம் நடிகர்களை தேர்ந்தெடுத்து பண்ணது வேற. அவங்க கூட இப்போ அசிஸ்டண்டா இருந்து பாக்யராஜ் சார் வந்து ஹீரோ ஆக்குறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய, அந்த காலகட்டத்தில் நிச்சயமா அது மிகப்பெரிய, அது ஒரு புரட்சி. அது கண்டிப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து டக்குன்னு ஹீரோ ஆக்குறாருன்னு. முதல் படம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு படத்துல இருந்தபோது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு? ஆமாம்மா, அவர் வந்து டைரக்டர் சார் வந்து புதுமுகங்களை வந்து அறிமுகப்படுத்தியே ரொம்ப பெரிய பேர் வாங்கினவர். அவர் அவர் வந்து ஒரு ஒரு ரா ஹேண்டை எப்படி டீல் பண்ணணுங்கிற டெக்னிக் அவருக்கு தான் தெரியும். பாலச்சந்தர் மாதிரி, பாரதிராஜா சார் மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய புட்டனா சார்கிட்ட ஒர்க் பண்ணவர் எங்கள் டைரக்டர். ஆமாம் ஆமாம். அவர் அந்த மாதிரி அவர் நிறைய புதுமுகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு புட்டனா சார். ஸோ அந்த வழியில் கொஞ்சம் ரொம்ப துணிச்சலாக வந்து எங்களையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்க்கு அவர் தான் வர்றாருன்னு எங்களுக்கே ரொம்ப பெரிய ஆச்சரியம். அதேமாரி ஹீரோயின் அப்படித்தான் வந்து சினிமாவே வந்து அவங்க பார்த்துருப்பாங்களா, தமிழ் படமே பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ரதி அக்னிஹோத்ரி அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாது, ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஆனால் அவர் நடிக்க வச்சு நடிப்பு சொல்லி கொடுப்பாரு. இப்படி தான் நடிக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக அவங்களுக்கு விளக்கி, அதுவும் வில்லேஜுக்கே அவங்க போயிருக்க மாட்டாங்க, அவர் சிட்டிலேயே வளர்ந்தவங்க. அந்த அட்மாஸ்பியர்லேயே வந்து ஒரு அற்புதமான ஒரு படத்தை அவர் கொடுத்தாரு. அது வந்து அது யூனிவர்சிட்டிங்கிறது அதுதான்.